தம்பி நீயும் வாங்கிக்கப்பா. இல்ல பரவாயில்லம்மா. தம்பி, அன்னைக்கு நான் கொடுத்தப்போ சாப்பிடாம வாங்கிட்டு போயிட்ட. இப்பதான் ரங்கநாயகி அம்மா குடுக்கறாங்கல்ல, வாங்கி சாப்பிடு. சரிம்மா. இந்தாங்க தம்பி, சாப்பிடுங்க. சாப்பிடுப்பா, கூச்சப்படாம சாப்பிடு. எப்படி இருக்கு கற்பகம்? சூப்பரா இருக்குமா. என்ன ஆச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரி கண் கலங்கி இருக்க? ஒண்ணு இல்லம்மா. அம்மா, எனக்கு இன்னும் கொஞ்சம் பொங்கல் கிடைக்குங்களா? ஐயோ தம்பி, இந்தப்பா வாங்கிக்கோ, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடுப்பா. போதும்மா, போதும். சாப்பிடுப்பா, சாப்பிடு. என்னமோ தெரியலம்மா, இந்த பொங்கல் சாப்பிடும்போது எனக்குள்ள என்னமோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி சாப்பிட்ட மாதிரி ஏதோ ஒரு உணர்வு வந்துட்டு போகுது. அது ஒண்ணும் இல்ல தம்பி, உனக்கு இங்க யாரும் இல்லாம தனியா இருக்கல்ல, அதான் உனக்கு உன் குடும்ப ஞாபகம் வந்திருக்கும். கரெக்டுமா, நீங்க சொல்றதுதான் உண்மை. பாட்டி, இந்த அங்கிள் தான் எனக்கு சட்டையில ஸ்டார்லாம் வச்சு, இங்க பாருங்க கௌதமன் என் பேர்லாம் போட்டு என்ன ஸ்பெஷல் ஆபீசர் ஆக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல பாட்டி, நான் எப்படி நடக்கணும், எப்படி சொல்லிட்டு வைக்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நான் இப்போ தைரியமா பேச போறேன்னா அதுக்கு அம்மாவும் இந்த அங்கிள் தான் காரணம். ஐயோ, அவன் சொல்ற அளவுக்குலாம் இல்லம்மா. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்தேன், அவ்வளவுதான். முக்கியமா சொல்லணும்னா நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறதுக்கு காரணமே கௌதம் தான். அங்கிள், நீங்களும் ஸ்கூல்ல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு அவன் கூப்பிட்ட போது என்னால தட்ட முடியல. கௌதமுடைய சந்தோஷத்துக்காக தான் அண்ணாச்சி கிட்ட லீவ் சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கேன்.